கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் ரைடர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில எங்க அண்ணன் வந்து ஃபயர் ஸ்பீச்சை முடிச்சிட்டு இன்னைக்கு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்பாரு. என்னப்பா நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு வந்து ரெஸ்ட் வேணும்ல, நான் நெக்ஸ்ட் ஸ்பீச்சுக்கு ரெடி ஆகணும்ல. 10 நிமிஷம் பேச. ஆமா, இப்போ இது எப்படி தெரியுமா, ஒரு வீரன் வந்து ஒலிம்பிக்ஸ்ல வின் ஆகிட்டு அப்படியே ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரி வந்து ரெஸ்ட் எடுப்பான் பாத்தியா, அப்பா அந்த தங்க கோப்பையை பக்கத்துல வச்சுக்கிட்டே ஒரு ரெஸ்ட் எடுப்பானு, அந்த மாதிரி வந்து எங்க அண்ணன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. என்னமோ நேத்து வெட்டி முறிச்ச மாதிரி இவ்வளவு பந்தா பண்ணி இவ்வளவு பில்டப் பண்ணி இவ்வளவு கலவரத்தை பண்ணி போயிட்டு 11 நிமிஷம் பேசுறது. நாங்களே நேற்று 38 நிமிஷம் பேசியிருக்கோம். ஒரு கட்சி தலைவர் 2026 எங்களெல்லாம் ஆள போறேன்னு சுத்தி இருக்காரு, 11 நிமிஷம் பேசு. ஆனா அது கரெக்ட் தானே? தமிழ்நாடு பெருசா இருக்கும், ஏன் நிறைய பேசலாம். பாண்டிச்சேரி சிறுசா இருக்கும், அதனால தமிழ்நாட்டுல 7 நிமிஷம் எல்லாம் பேசிருக்காரு. அதெல்லாம் நோட் பண்ணி நீங்க குத்தம் சொன்னா நாங்க என்னையா பேசுறது, எப்படிதான் நாங்க முட்டு கொடுக்கறது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்? ஒரு ஃபேமஸான டைலாகா ஒரு பேச மறந்துட்டாரு. எனக்கு ரொம்ப மனம்ங்களா, எழுதி குத்தாங்களா இல்ல மிஸ் ஆயிடுச்சா காணாம கிடாம போச்சான்னு தெரியல. இங்க 2 பேருக்கு நடுவுலதான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு இந்த டைலாக் வரணுமே, நேத்தியா வரல. அங்க போய் சொன்ன எப்படிங்க சிரிக்க மாட்டாங்க புதுச்சேரி மக்கள்? இப்போ வந்து நீங்க பேசுறத வந்து புதுச்சேரி மக்கள் ரசிச்சு கை தட்டினாங்களோ, இப்பயும் சிரிச்சுட்டு தானே போனானுங்க. ஆனா அங்க அது பண்ண கலாச்சிருப்பாங்களா வெயிட் அங்க இருக்கவங்க அங்க சொல்லிருக்கணும். இங்க 2 பேருக்கு நடுவுலதான் போட்டி, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கேன்னு இருந்தீங்கன்னா அங்க பெக்க பெக்க பெக்கன்னு சிரிச்சிருப்பாருங்க. அங்க என்ன காங்கிரஸ் எல்லாம் கூப்பிட்டு செருப்பால வச்சிருப்பாங்க. சரி, அப்ப சொல்ல வேண்டியது தானே, அங்கேயும் வந்து ஆட்சி மாற்றம் வரும், நீங்க தான் முதலமைச்சர் ஆக போறீங்க. அப்ப அங்க சொல்ல வேண்டியது தானே, இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே இன்னொரு என்ஆர் காங்கிரஸ் இல்ல பிஜேபி. சொல்லு, எதனா ஒன்னு சொல்லு. டிஎம்கே தாங்க சொல்ல முடியும், அவங்க சொல்ல முடியாது என்னமோ. ஆனா வந்து காமெடி பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனா வந்து எங்க புஷியானந்த் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன வருத்தம் அவருக்கு? அவர் ஜாலியா 2 வீலர் சுத்தினாரு. அதெல்லாம் வந்து மனம் புண்படுவதற்கு முன், மனம் புண்படுவதற்கு பின் எங்க ஆள் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிட்டாப்லையா. அவர் வந்து ஆக்சுவலா 10 பக்கத்துக்கு எழுதி வச்சாராம் பேசுறதுக்கு. ஆனா வந்து அந்த மனம் புண்பட்ட பிறகு, அதாவது மனம் புண்பட்ட பிறகுனா அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தங்க வந்து கேவலப்படுத்திட்டாங்க பார்த்தல. ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு. அப்படிதான் ஆயிடுச்சு பாவம். அந்த அசிங்கப்பட்டதுக்கு பின்னாடி எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்லாம் வேணாம், நான் சும்மா பேசிட்டு போயிடுறேன்னு பேசிட்டு போயிட்டாரு. அவர் ரொம்ப மன வருத்தத்துல இருக்காரா. யார் மேலனா அந்த அதிகாரி மேல கூட இல்லையா, விஜய் மேலயா. விஜய் என்ன பண்ணாரு? என்ன ஒரு போலீஸ் கிளின்னு கிழிச்சிச்சு, நீ என்னன்னா மேல நின்னுகிட்டு பைக் எல்லாம் புடிங்க, நீ என்னன்னா மேல நின்னுகிட்டு காவல்துறை சமயம் பண்ணியாச்சு. அப்ப நான் அசிங்கப்படுறது சந்தோஷம். உனக்கு சந்தோஷமா? வெற்றி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தில்லுமுள்ளுத்தனத்தை இந்த தாவேகா பண்ணிருக்குங்க. எப்படி பிளாக்ல டிக்கெட் விற்பாங்களோ அது மாதிரி பிளாக்ல டோக்கன்ஸ் வித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஒரு புதுவித டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்காங்க. எல்லாமே டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நேத்து ஒரு லேடி, அந்த லேடியை பத்தி நான் பேசி ஆகணுங்க. சாவறதுக்கு வந்து ஒரு புது பழமொழியை கொடுத்திருக்காங்க. நம்ம ஆமா எப்படி சாவணும், எதுக்கு சாவணும்ன்றதுக்கு புது பழமொழியா அந்த தாவேகா, ஆமா தாவேகாவை சார்ந்த ஒரு பெண். எப்பவுமே தெரியும்ல, லேடிஸ் எதனா காமெடி பண்ணுவாங்க, தொண்டி காமெடி பண்ணாம இருந்திருப்பாங்க. அது என்ன காமெடின்றது எல்லாத்தையும் டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு நமக்காக உதவி அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும், மோகனார் அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும், ரவி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க என்னென்ன காமெடி மிஸ் அவுட் ஆச்சோ போன வீடியோல எல்லாத்தையும் மொத்தமா பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு படம் பார்க்கும்போது சில பேருக்கு வந்து ஒவ்வொரு சீன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுல போய் நின்னுக்கும், ஆமா பதிஜம். அதை வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. அது மாதிரி நேத்து நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய சீன்ஸ் வந்து மனசுல போய் ஒட்டிக்கிச்சு. ஆமா, அதை வந்து நான் ரீவைண்ட் பண்ணி பண்ணி போட்டு பாக்குறேன். ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்த் கிட்ட இருந்து அந்த மைக்க புடுங்கினாங்க பாருங்க. அந்த போலீஸ் ஆபீசருங்க மைக்க, யோ நீலாம் ஒரு ஆளா ஓரம் போயான்ட்டு மைக்க புடுங்குறாங்க. ஏன்னா தலைவர் என்ன பண்றாருன்னா, இன்னாண்டவா நீ வா நீ வா நீ வா நீ வா எல்லாரையும் விடுறவா, எல்லாரையும் உள்ள விடுறவானா. அப்ப அங்க போலீஸ் எதுக்கு இருக்குது? இவ்வளவு பேர் தான் வரணும்னு நாங்க ரூல்ஸ் போட்டுருக்கோம். நீங்க ஆல்ரெடி 41 பேரை சாவச்சிட்டு வேற வந்திருக்கீங்க. நீ எல்லாரையும் உள்ள விட்டுருவேன், அங்க எவனா மெரிச்சு சாவு செத்தா யார் யா பொறுப்புன்ட்டு
அந்த போலீஸ் அதிகாரி மைக்க புடுங்கிட்டாங்க, நின்னாங்க பேரு. நேத்து அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ண, அவங்க பேரு ஈஷா சிங் என்னமோ, அவங்களுக்கு திருப்பியும் நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்றேங்க. சம ஒர்க் பண்ணாங்க. இப்படிதான் இவங்களை கையாளணும். இதே தமிழ்நாட்டுல யாருன்னா ஒருத்தர் புஷி ஆனந்த் மைக்க புடுங்கி இருந்தால் பண்ணிருப்பீங்க, சேஷ்டை பண்ணிருப்பீங்க, போராடுன திருப்பானுங்கப்பா. திமுக அராஜகம், திமுக காவல்துறை, அராஜகம், ஏவல் துறை என்ன திமுக கைக்குள்ளியா செயல்படுறீங்களா? எப்படிங்க எங்க புஷி ஆனந்த் அண்ணன் கிட்ட இருந்து மைக்க புடிவீங்கன்ட்டு தமிழ்நாட்டுல நின்னு கூக்குரல் எழுப்பிருப்பாங்க. கூக்குரல் கூட இல்ல, கண்ணுல இருந்து தண்ணி ஊத்தி அழுதுருப்பாடுங்க. எங்களுக்கு இவ்வளவு கண்டிஷனுக்கு மேல கண்டிஷன் போடுறீங்க, எங்க பொதுச் செயலாளர் கிட்ட இருந்து மைக்க வேற புடுங்குறீங்க, எங்க பொதுச் செயலாளரை வேற திட்டுறீங்க, என்னங்க இது அப்படின்னு அழுதுருப்பானுங்க. ஆனா அங்க பாண்டிச்சேரியில மைக்க புடுங்கிறதுக்கும் புஷி ஆனந்த இன்சல்ட் பண்ணதுக்கும் தலைவர் ஏறி மேல நின்று என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த காவல்துறையை நான் பாராட்டுகிறேன், கத்துக்கோங்க, தமிழ்நாடு அரசே கத்துக்கோங்க. அதனால தமிழ்நாடு அரசுக்கு நேத்தோ நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வச்சோம், இன்னைக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும். ஆமா, விஜய் சாரே சொல்லி இருக்காரு, தமிழ்நாடு அரசே தமிழக காவல்துறையை பாண்டிச்சேரி காவல்துறையை பார்த்து கற்றுக்கோள். யார் சொல்லியிருக்கா? விஜய் தான் சொன்னார். அதனால இங்க எப்படி டீல் பண்ணாங்களோ, புஷி ஆனந்த் கிட்ட இருந்து எப்படி மைக்க புடுங்கினாங்களோ அதே மாதிரி நீங்களும் புடுங்கணும். அவர் ஆளுங்களை உள்ள சேர்ப்பாரு பாத்தீங்களா, அப்ப மைக்க புடுங்குங்க. புஷி ஆனந்த எப்படி நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாங்களோ அந்த பெண் சிங்கம். அதே மாதிரி நீங்களும் இங்க கேளுங்க. கேட்டுட்டு இவனுங்க கேட்டா இப்ப பாண்டிச்சேரியில அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அது மாதிரி தப்ப நாங்க டீசென்ட்டா நடந்துக்கிறோம். சொல்லிட்டு வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு. வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, வீடியோ ஆதாரம் இருப்பா, உன் தலைவரே அப்ரிஷியேட் பண்ணிருக்காருப்பா, உன் தலைவரே சொல்லியிருக்காருப்பா இப்படி நடந்துக்கோங்கன்ட்டு, அதனால நான் அப்படி நடக்கிறேன் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி சிஎம் சொல்லிட்டு இருப்பா, அது மாதிரி வந்து விஜயோட கோரிக்கை வந்து கண்டிப்பா நிறைவேற்றணும். ஆமா ஆமா, ஏன்னா வந்து எங்களுக்கும் அது மன கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து தாவேக்கா நடக்கிற மீட்டிங்க ஒழுங்கா கண்டிக்கிறது கிடையாது. அவனுக்கு டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினா விட்டுறீங்க, அவனுக்கு ஷெட் மேல ஏறினா விட்டுறீங்க, அவனுக்கு எல்லாம் போட்டு பொழக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல, விஜய் சொல்லிருக்காரு. விஜய் தான் சொன்னாரு. ஏன்னா பொழக்கணும்னு நான் ஏன் சொல்றேன்னா அங்க பொழக்கிற கான்செப்ட் ஒண்ணு நடந்துருக்கு. இப்போ நான் சில சீன்ஸ் மனசுல ஒட்டும்னு சொன்னல, முதலாவது சீன் புஷி ஆனந்த் அசிங்கப்பட்ட சீன், ரெண்டாவது சீன் அங்க ஒரு லத்தி சார்ஜ் நடந்துச்சு. அது போலீஸா இல்ல தாவேக்கா நிர்வாகியா யாருன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. அடிச்ச ஒவ்வொரு அடியும் செதறிக்கணும் ஒன்னானுங்க பாரு. சோ இந்த மாதிரி அடிக்கணும். எப்படி அடிச்சு ஓட விட்டாரு தெரியுமா அவரு? அந்த மாதிரி அடிச்சு ஓட விட்டாதான் அவன் கிரில் கேட்டுக்கு உள்ள நிக்கிறான். இல்லன்னா எல்லாருமே என்ன பண்றான், கிரில் கேட்டுக்கு வெளியில தாவுறான், வெளியில ஓடி வரான். சோ அது அடிச்சது யாருன்னு தெரியல, பட் சட்டப்படி அப்படி அடிக்கிறது தப்பு. ஏன்னா இத வந்து விஜய் தட்டி கேட்கலங்க, தாவேக்கா நிர்வாகிகள் யாரும் தட்டி கேட்கலங்க, பட் ரோஸ்ட் பிரதர்ஸ் ஆக்சுவல் வர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க தட்டி கேட்கிறோம். நீங்க எப்படி அப்படி அடிக்கலாம்? சாதாரண அடி கிடையாது, சாதாரண அடி இல்லங்க, அது பிவிசி பைப்பா கொம்பான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுள்ளு சுள்ளுன்னு விழும். இன் கேஸ் தொடையில அடிக்கிறீங்க, பேக்ல அடிக்கிறீங்க, மெயின் பாயிண்ட்ல பட்டுச்சு, பிரைவேட் பார்ட்ல பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மண்டையில பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யார் உங்களுக்கு அந்த அடிக்கிற உரிமையை கொடுத்தது? அது காவல்துறையா இருந்தாலும் சரி, அது காவல்துறை இல்லன்னு நினைக்கிறேன், ஏன்னா அன்யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. அவங்க போட்டோ அப்படி அடிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது நிர்வாகின்னு நினைக்கிறேன். யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? சோ தாவேக்கா நிர்வாகியோ யாரோ இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அப்படி அடிக்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு ஆகி இருந்தால் அதற்கு பொறுப்பு யார் எடுத்திருப்பா? விஜய் தான் ஏற்கணும். விஜய் தான் ஏற்கணும், திமுக ஏற்கணும். திமுக அன்யூனிஃபார்ம்ல யாரையோ உள்ள விட்டு அடிக்க வச்சுட்டு என்னையா நீங்க அட்டகாசம் பண்ணிருக்கீங்க? ஆமா, திமுகவும் பிஜேபியும் ஏ பி டீமுங்க. பிஜேபி கிட்ட சொல்லி ஆளுங்களை திமுக உள்ள இறக்கி கொம்ப விட்டு அடிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது யார் அடிச்சதுன்னு தெரியல, பட் வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக உண்மையான வர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் குரல் எழுப்புறேன். நம்ம அந்த மாநாட்டுல ஒருத்தர் தூக்கி போட்டாங்க, தூக்கி போட்டு பவுன்சர், அதுக்கு குரல் கொடுத்ததும் நாங்க. ஏன்னா பசங்க துள்ளி கிள்ளி ஓடி வரானுன்னா அவனை கட்டுப்படுத்தணுமே தவிர்த்து அடிக்க கூடாது. இப்போ அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்க, என் பையனை போட்டு அடிக்கிறாங்கன்னு போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல இதெல்லாம்
இந்த மாதிரி தமிழக காவல்துறையை கையாள சொல்லலாமா விஜய் சார்? சொல்லுங்க சார். இதான் ஹேண்ட்லிங். இதே இன் கேஸ் தமிழ்நாட்டுல ஒரு மீட்டிங் நடந்து தமிழக காவல்துறையோ யாரோ இப்படி அடிக்கிற வீடியோ ஒண்ணு வந்திருந்தா இந்நேரத்துக்கு காலாங்கத்துல 10 மணிக்கெல்லாம் எங்க அண்ணன் ட்வீட் ஒண்ணு போட்டு இது பொண்ணே இருப்பானுங்க. தாவேகாவை அராஜக போக்கினை வைத்து திமுக கையாள்கிறது, திமுகவின் ஏவல் துறையாக மாறி போனது தமிழக காவல்துறை அது என்னப்பா ஏதோ உள்ள விட்டுருவாங்க பேரு ஊடுருவாத என்ன சொல்லுவாங்க, சதி திட்டம் தீட்டியது அம்பலமானது இப்படின்னு போட்டிருப்பானுங்க. ஏன் இன்னைக்கு அடிபட்டது உங்க நிர்வாகி யாரோ கட்சிக்காரன் பசங்களை போட்டாச்சு கேள்வி கேட்க வேண்டியது தானே? எப்படி நீங்க அடிப்பீங்கன்னு கேக்குறதானே? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. சோ இந்த 2 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து என் மனசுல வந்து பதிஞ்சு போச்சு. அது புஷியானந்த் அசிங்கப்பட்டது அவர் மறக்கவே மாட்டாரா. நைட்டு ஃபுல்லா மனசு கஷ்டப்பட்டு உண்மையா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சது இந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் அது ஓடுறது அப்படிதான் அடிப்பாங்க. ஆனா இது வந்து இன்னும் மீட்டிங் எங்கன்னா கட்சிக்கார மீட்டிங்ல இப்படி ஓட விட்டு அடிப்பாங்களான்னு நான் பார்த்தது. ஏன்னா அங்கங்க வருவேன், தலைவன் பேசுறத கேட்க வருவான், தலைவனை பார்க்க வர மாட்டான். இவன் வந்தவன் விஜய பார்க்க வந்திருக்கான், விசில் அடிக்க வந்திருக்கான். அவர் என்ன பேசினா நம்மளுக்கு என்ன, ஏது பேசினா நமக்கு என்ன. விஜயே அதை உற்று நோக்குனா நல்லாவே தெரியும். திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அங்க கிளாப்ஸ். மத்த நேரத்துல நீங்க எதை பத்தி பேசாலும் சரி கிளாப்ஸ் கிடையாது. சோ அவ்வளவுதான் இருக்குது நம்ம பவுச்சி. ஆனா புது வித்தியாசமா ஒண்ணு ட்ரை பண்ணாங்க பாத்தியா, டோக்கன் சிஸ்டம் பாத்தியா இல்லையா? அங்கங்க கூட்டம் இவ்வளவுதான் வரணும்ட்டு பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிச்சு. 5000 பேர் தான், அதுக்கு மேல வரக்கூடாது, 5000 டோக்கன் தான் தரணும்ட்டு. இவங்க கூட்டத்தை கூட்டுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஆள்தான் தெரியும்ல, நாங்க 5000 பேரை தான் கூப்பிட்டோம், ஆனா கூட்டம் அப்படியே பச்சுக்கிச்சு வந்துருச்சு, நாங்க என்னங்க பண்றது, அவரோட மவுஸ் அப்படிங்க அவர் மூஞ்ச பார்க்க அவ்வளவு பேர் வராங்கன்ட்டு பில்டப் விடலாம்ல. டோக்கனை கொடுக்கும் போதே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு டோக்கனுக்கு 2 பேரு சொல்லிதான் வர வச்சாங்க. ஏங்க அங்க இருக்கிற பாதி பேர் சொல்றாங்க எல்லாம் வந்துட்டு சார் ஒரு டோக்கனுக்கு 2 பேருன்னு கொடுத்தாங்க, ஆனா ஒரு டோக்கனுக்கு ஒருத்தரை தான் அலோவ் பண்ற. இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் தெரியுமா? வந்திருப்பாங்களே. ஏன்னா ஒருத்தரை உள்ள அனுப்பிட்டு ஒருத்தர் வெளில நின்னா ஒரு ஹியூஜ் கிரௌட காட்டலாம்ல. இது என்ன, இது பேர் என்ன? 5000 பேர் தாங்க குத்தோம், ஆனா 10,000 12,000 பேர் வந்திருக்காங்க, அதுதாங்க எங்க விஜயோட மவுசன் பில்டப்பா காட்டலாம்ல. அந்த கேவலமான செயலை டோக்கனை குத்துட்டு 2 பேரோட வாங்க 3 பேரோட வாங்க, நாங்க தான் இருப்போம், நாங்க உள்ள விட்டுறோம். நான் சொல்லுங்க, விஜய் கட்சிக்காரங்களே சொல்றாங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க, சார் ஒரு பாஸுக்கு ஒரு ஆளா 2 பேரா சார்? சார் ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் 2 பேரா சார்? 2 பேர் சொன்னாங்க. சார் ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் 2 பேரா சார்? ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் 2 பேரா சார்? ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் 2 பேரா சார்? சோ இது மாதிரிதான் அங்க கூட்டத்தை கூட்டுவதற்காக ஒரு கியூஆர் கோட குத்துட்டு 2 பேரை கூட்டணுவா 3 பேரை கூட்டணுவான்ட்டு எல்லாரையும் ஒரு ஸ்ட்ரென்த் காட்டணுங்க. எங்க மவுஸ நான் காட்டணும், அவர் தான் எங்க பவரை காட்டணும். எல்லாத்துலயும் இப்படிதான். ஏன்னா பார்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க. சோ வெளியில இருந்து கிரௌட் உள்ள வர முடியாதுன்றனால உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சுட்டு கூட்டம் இன்கேஸ் ஜாஸ்தி ஆகி அங்க தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அங்கு அது வந்து ஒரு சின்ன கரூரா மாறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? திமுக தான் காரணம். திமுக நாங்க 5000 கியூஆர் கோடு தான் கொடுத்தோம், ஆனா திமுக வெளியில இருந்து சதி திட்டத்தை தீட்டி ஆட்கள் நிறைய பேரு உள்ள போய் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கழுத்துல சுடிதார போட்டு முக்கி காலை போட்டு நசுக்கி கத்தி வச்சு குத்தி சொல்லுவானுங்க. சொல்ல மாட்டானுன்றியா? கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ கூட்டத்தை இப்படிலாம் ஜாஸ்தி ஆக்கி காட்டி என்ன அந்த 11 நிமிஷம் பேச்சுக்கா, அந்த ஒரு பேச்சுக்கா அங்க அவங்க வந்து அந்த கியூஆர் கோட வச்சுக்கிட்டு லேடிஸ் வந்து அதான் எங்க அண்ணன் வந்து பைக்ல சுத்தினே இருந்தாரு, சல்லுன்னு சுத்தினாருல. அப்ப புஷ்டாங்க என்ன பத்திரிகையாளர் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஒரு கியூஆர் கோடுக்கு எத்தனை பேர் வர சொன்னீங்க? உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அவரே கேக்குறாங்க, 1க்கு 2 பேருன்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஒருத்தரை தான் விடுறாங்கன்னு. ஐயோ நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டானுங்கடா. ஒரு டோக்கன் 2 பேர் ஒருத்தர் சார், ஒரு டோக்கன் 2 பேர் வண்டி எடுத்துட்டு போயிடுங்க. அதுல இவர நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன், அங்க வாங்க அங்க வாங்க, அங்க வருது அங்க வாங்க, அங்கதான் உண்மையா மதிக்கலையே. சோ அப்புறமா நாம அந்த லேடி கிட்ட டோக்கனை குத்தம்பறாரு நைஸா பாக்கெட்ல இருந்து. சோ இன்னும் குத்தாருங்க, அப்பயே வந்து கேக்குறாங்க அந்த பையனுக்கு. சோ இந்த மாதிரி
ஒரு கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுவோம். ஏன் 5000 பேருக்கு 5000 பேர் வந்தா இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? 10,000 பேரா வர வச்சு அங்க கூட்ட நெரிசலை காட்டி இதனாலதான் சொல்லுறது கூட்டத்தை கூட்டுவது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதே விஜய் வந்தனால ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எல்லா மீட்டிங்லயும் விஜய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மீட்டிங் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோ, எல்லாத்துலயும் அவர் ஒரே டைம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? முடியாது. நாளைக்கு இதே பாண்டிச்சேரியில விஜய் இல்லாம நீங்க ஒரு மீட்டிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோ, அங்க ஈகாக்கா வரோன்ற ஏதோ விஜய் வராரு நாங்க வந்தா இப்ப தமிழ்நாடே நாடிட்டு இருக்கு. உங்க ஆளுங்க அங்கங்க மீட்டிங் நடத்துறானுங்க, புடவை குத்து கூப்பிடுறானுங்க, தையல் மிஷின் குத்து கூப்பிடுறாங்க. நீ வேற அதெல்லாம் கிஃப்டா? இப்படிதான் வந்து கூட்டத்தை கூட்டுறீங்களே தவிர்த்து தாவேக்கான உன்னை ஏற்கனவே இளைஞர் பட்டாளம் ஓடி வந்து மீட்டிங்ல உட்கார்தானா? உட்கார்ல. விஜய் வந்தா மட்டும் அவரை பாக்குறதுக்காக வரும். ஏன்னா அது விஜய்னு மட்டும் வராது, சினிமா நடிகர். த்ரிஷா இருந்தாலும் வரும், நயன்தாரா இருந்தாலும் வரும், சன்னி லியோன் இருந்தாலும் வரும், யோகி பாபுவா இருந்தாலும் வரும், விக்ரமா இருந்தாலும் வரும், சிம்புவா இருந்தாலும் வரும், சிவகார்த்திகேயன் இருந்தாலும் வரும். சோ அப்படி வர கூட்டம் தானே தவிர்த்து அங்க ஒன்னும் வேற எதுவும் தேராது அந்த கட்சியில. பட் நேத்து இப்பதான் வந்து பாயிண்ட் மெயினான பாயிண்ட் வரேன். ஒரு லேடி பேசுனத கண்டு நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன். ஆக்சுவலா அந்த வார்த்தைகள்லாம் வந்து வச்சுட்டாங்களா? அதாவது அவங்க சொல்றாங்க, நாங்க என் தலைவனுக்காக உயிராவது டேஷ் ஆகுது. அந்த லேடி சொல்றாங்க உயிராவது டேஷ் ஆகுது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நானு இப்ப கூட என்ன கேட்டாங்க, என்னமா வேலையை விட்டுட்டு போறேன்னு. என் தலைவன் தாங்க எனக்கு முக்கியம்னு வந்துட்டேன். அதுல இன்னொரு பொன்மொழி, அந்த பொன் வார்த்தைகளை முதிர்த்தார்கள் பாருங்க. எங்கெல்லாம் செத்து போனா தெரியுமா? இங்க வந்து செத்து போனாதாங்க ஊருக்கே தெரியும். செத்து போ, ஏமா செத்து போ சொல்லிட்டுப்பா. பாரம் எதுக்கு? இது பெரிய பெரிய பாரம் பா இதெல்லாம். இல்லங்க அதை பாருங்களேன் கொஞ்சம். உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது, இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. அதான் டைலாக பாருங்க, தனியா செத்தா தெரியாது, இங்க வந்து செத்தாதான் தெரியும். செம்ம டைலாக்ல. கூட்டத்துல எப்ப எல்லாத்துலயும் ஒருத்தர் வந்துருவாங்க. எனக்கு என்னன்னா, நான் இவங்கள ஒண்ணும் கேட்க மாட்டேனா, ஹஸ்பண்ட்ஸ் என்ன எல்லா மீட்டிங்லயும் ஒருத்தர், எல்லா மீட்டிங்லயும் இப்படி ஒரு 10 கேரக்டர் இருக்குங்க. அப்ப இவங்க எல்லாம் வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பாவம்ல. ஆனா நம்ம வந்து ஹஸ்பண்ட்ஸ கேள்வி கேட்கிறோம். ஆக்சுவலா ஹஸ்பண்ட்ஸ் பாவம், அவங்க தான் அனுப்பி விட்டுறாங்க போல. நீ வீட்டுல இருந்து டார்ச்சர் பண்ற, விஜய் மீட்டிங் போ, அங்க போயாச்சு எனக்கு ஒரு வழி பிறக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அனுப்பி விடுறாங்களா என்னன்னு தெரியலையே. ஆப்வியஸா ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க போல, விஜய் சார் எங்க ஏரியால கொஞ்சம் வந்து மீட்டிங் நடத்துங்க விஜய் சார். பின்ன இதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகலங்க மனுஷனுக்கு. அந்த லேடி அப்படி பேசினிருக்கு, இங்க செத்தாதான் தெரியும், வேற எங்கன்னா செத்தா தெரியுமா? பாத்துக்கோ. அது மாதிரி அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, ஏங்க கரூர்ல அவ்வளவு பேரு இறந்து போனாங்களே, அதுக்கு இவரு காரணம் இல்லையா? அதுக்கு எப்படி இவரு காரணமாவாரு? அவங்க வந்துதான் அவங்க தப்புங்க. ஆனா இதுல ஒரு நியாயம், ஓரளவுக்கு ஓகேவா தானே இருக்கு. வர்றவங்க அவங்க பார்த்து வரணுங்க. அவங்க வந்து அவங்க மயக்கம் போட்டு ஊத்துக்கலாம், எங்க விஜய் சார் எப்படி பொறுப்பாவாரு இப்படின்னு கேள்வி கேக்குறீங்களா? அப்ப அதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு பொறுப்பாகும்? அதுதான் கேக்குறேன். இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க பதில். அப்புறம் விஜய் சார் உங்களுக்கு தான் கிளாஸ் எடுத்துருக்காங்க, அவங்க வராங்க, அவங்க ஒழுங்கா வந்து அவங்க ஒழுங்கா சேஃப்டியை பார்த்துன்னு அவங்க போகணும். அவங்கள பாத்துக்கலன்னா அதுக்கு எப்படிங்க இவரு பொறுப்பாவாருன்னு போது அதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசும் பொறுப்பாகும்? அதான் கேள்வி. தப்பு தானா? இப்ப நான் கீழே விழறேன்னா அது ஏன் தப்பு? அவர் தப்பு கிடையாது, நான் தான் பார்த்து நடக்கணும். நான் பார்த்து நடக்கல, நான் கீழே விழுந்துட்டேன். என் மேல தப்ப வச்சுட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும்? தலைவன் எல்லாம் இதுக்கு காரணம் பார்க்க வந்தீங்க. என்ன நான் பாதுகாத்துக்கணும், தலைவனையும் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா வரணும். நீங்க வந்து கேர்லெஸ்ஸா வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது. சோ இட் இஸ் a logical question. அவங்க ஒரு சில விஷயங்களை முட்டாளா பேசினாலும் இந்த விஷயத்துல வந்து நான் அந்த லேடியை வந்து அப்ரிஷியேட் பண்றேன். அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா தான் பேசினாங்க. சோ இது மாதிரி நிறைய சம்பவங்கள். இன்னொருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க, என் பொண்ணு வந்து விஜய் போட்டோ வந்து டிபியா ஏதோ போன்ல வச்சுட்டு இருந்துச்சு போல, அதனால என் மருமகன் வந்து என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல, டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல. இதெல்லாம் நான் காதுல கேட்கணுமாங்க? என்னங்க இது? மிஸ்டர் விஜய், பாதி பேரின் வாழ்க்கையை குடும்பம் அழிச்சுக்கிறாரு பாருங்க. எவ்வளவு குடும்பம் அழிது பாருங்க. குடும்ப வாழ்க்கையை காலி பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பிறகு விஜய் காரணம் என்னங்கப்பா? அப்ப மட்டும் திமுக மட்டும் அவங்க அம்மாவை தான் கேள்வி கேட்கணும். ஒத்த ரோசா நல்லா வளர்த்துருக்கிறமா உன் பிள்ளைய? ஆமா, நீ புருஷங்காரன் பின்ன கேட்க மாட்டானா? இதே ஒரு புருஷங்காரன் ஹீரோயின் போட்டோ வச்சுக்கின்னு டெய்லி பார்த்துருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? லேடிஸ் நான் கேக்குறேன், லேடிஸ்
அது என்ன பின்ன ஆம்பளைங்களுக்கு கோவம் வராதா? உங்க புருஷன் வந்து த்ரிஷா போட்டோவோ நயன்தாரா போட்டோவோ யார் போட்டோவோ வச்சுக்கிட்டு ஈன்னு டெய்லி பாத்துருந்தா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அப்ப அதே மாதிரி புருஷனுக்கு வர்றது இயல்பு தானே. என்ன நீ விஜய் போட்டோ வச்சுன்னு கேள்வி கேட்பா. அது டிவோர்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அந்த அம்மா வந்து பேட்டியில அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது போல. யாருக்கு தாண்டா பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. யாருக்கும் பிடிக்காது. சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்துச்சு. அதே மாதிரி இவங்க என்னமோ சேஃப்டி கிஃப்டி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஒரு சிஸ்டர்ஸ் வண்டி போயின்னு இருக்கு, அங்க பேனர் எல்லாம் அப்படியே தப்பு தொப்புன்னு உழுது, கொடிக்கம்பெல்லாம் சாஞ்சிருக்குது. இதுதான் வந்து மீட்டிங் நடத்துற லட்சணம். இதுக்கு வந்து பாண்டிச்சேரி போலீஸ் அதுதான் எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த கொடிக்கம்பம் சாஞ்சிருக்கு, பேனர்ஸ் எல்லாம் இவனுக்கு தான் மீட்டிங் முடிஞ்ச உடனே எது தள்ளிப்பட்டு எது ஒஞ்சாலும் நீங்க பிரச்சனை கிடையாது, தள்ளி விட்டு ஓடுவானுங்களே. தியேட்டர்ல எப்படி அந்த சீட் எல்லாம் பிச்சு போட்டு மேய்ஞ்சிக்கின்னு அணில் குஞ்சு மாதிரி கஷ்ட போவானுங்களோ, அது மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்குன்னு போனா ரோடு என்ன ஆகுறது? ஏதோ காவல்துறை ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம எல்லாமே புதுச்சேரி போலீஸ் சூப்பர் போலீஸ்னு இவர் சொல்லிட்டு போனாரு. அது ஒன்னும் புதுச்சேரி போலீஸால கிடையாதாங்க. உன் வண்டிக்கும் யாரு விஜய் சார் வண்டிக்கும் மக்கள் இருந்ததுக்கும் கிட்டத்தட்ட 50 மீட்டர் 60 மீட்டர் டிஸ்டன்ஸ். இதே அந்த வண்டி மக்கள் பக்கத்துல நின்னு இருக்கணும். அப்போ தெரிஞ்சிருக்கும் புதுச்சேரி போலீஸோட பவரை. எல்லாம் ஸ்டன் ஆகி இப்படி நின்னு இருப்பாங்க. ஏன் கரூர்ல போயிட்டு வண்டியை தூக்கிட்டு போய் நீங்க விட்டது மக்களுக்கு நடுவுலயே ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா அங்கேயும் போலீஸ் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்கும், பார்த்திருக்கும். இங்க வந்து 60 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால போலீஸ்க்கு வந்து நல்லா சௌகரியமாச்சு, பரவாயில்ல. அதெல்லாம் சொன்னனால நீங்களும் போய் நின்னீங்க. இதே தமிழ்நாடு சொல்லி இருந்தா நீங்க என்ன தெரியுமா, போற வழியிலே சொல்லிட்டு பிரச்சனையே போனாங்க போலீஸ் கிட்ட. இவரே ட்வீட் போட்டு இருப்பாரு, வண்டிய வந்து மக்கள் பக்கத்துல வைக்க கூடாது, வண்டி மேல நான் ஏறி நிக்க கூடாது, வண்டியில உக்காந்து நான் கை காட்ட கூடாது, நான் வந்து 10:30க்கு 10:20க்குள்ளேயே வந்துடணுமா, நான் வந்து 10 நிமிஷம் தான் பேசணும் 15 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்றாங்க. இப்ப பாண்டிச்சேரி ஒண்டி என்ன சொல்லிச்சு, சார் பேசுங்க ஒரு 10 ஹவர் பேசுங்கன்னு சொல்லிச்சா? இல்ல சார் உங்க இஷ்ட டைமுக்கு நீங்க வாங்க சார்ன்னு சொல்லிச்சா? இல்ல சார் பஸ்ல ரோட் ஷோ பண்ணிட்டே வாங்க சார், ரோடு ஃபுல்லா நல்லா ஜாலியா வாங்க சார் அப்படின்னா சொல்லிச்சு. போட்டு பிச்சிச்சு பாண்டிச்சேரி போலீஸ். பிகாஸ் பாண்டிச்சேரி போலீஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிஜேபி. இப்போ ஒரு பாராட்டு யாரு? பிஜேபி. எங்க அண்ணன் பிஜேபி பிஜேபி தானே கொள்கை எதிரி. அது கரூருக்கு முன் இல்லப்பா, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியாது, நம்பாதீங்க அப்படின்னு சொன்னா புரியாது உங்களுக்கு. எவனா ஒருத்தன் இது வரைக்கும் ஆச்சு கேள்வி கேட்டீங்களா? திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டீங்களா? கேள்வி சொல்லுங்கப்பா, எவனா கேள்வி யாருன்னா கேட்டீங்களா? இது வரைக்கும் ஒரு எவ்வளவு பெரிய இஷ்யூ அது, ஒரு மத கலவரம் வர விஷயம் எவனா ஒருத்தன் குரல் கொடுத்தீங்களா? நான் ஏன் அதை அடிக்கடி பேசுறேன்னா, இதுதான் விஜயின் முழு சுயரூபம். விஜயால பிஜேபியை எக்காலத்திலும் என்னைக்கும் எதிர்க்க முடியாது. ஏன்னா எதிர்க்கிற தைரியம் விஜய்க்கு கிடையாது. பிகாஸ் அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு நடிகர், சுயநலவாதிங்க. சினிமால வந்து நீங்க ஃபைட் போட சொல்றீங்க, ஸ்டண்ட் போட சொல்றீங்கன்னா கயிறு கீறு கட்டி டூப்பு கீப்பு போட்டு பண்ணுவாப்ல. அதுவும் டூப்பு தான், அது ஒரிஜினல் கிடையாது. நேரடியில பேச முடியாதுங்க. திருப்பரங்குன்ற ஒரு கரூர் மேட்டர்ல மாட்டினாலே சரண்டர் ஆயிட்டாரு. ஐயா உங்கள் காலடியில் நான் சரண்டர். இவர் எப்படி நாளைக்கு மக்களுக்காக பிஜேபி எதிர்த்து போராடுவாரு? எப்படி போராடுவாரு? சினிமா நடிகர் இல்லப்பா, சினிமால தான் பாக்கணும். வீரவசனம் இங்க பேச மாட்டாருப்பா, புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே நடக்காது மிஸ்டர் விஜய் ஃபேன்ஸ். இதெல்லாம் இவரு நடப்பது அனைத்தும் நன்மைக்கு. மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயின்னு வருது. எப்பா இது டம்மி பீஸியா? இது வந்து வெறும் திமுக 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 சொல்லுறது மட்டும் தான் லாக்கி. மத்தபடி இது லாக்கியே கிடையாது, வேஸ்ட் பீஸ்ன்றது தமிழ்நாட்டுல மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. இப்ப பாண்டிச்சேரிக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா பேசினாப்ல பாரு ஒரு டயலாக், பாண்டிச்சேரி மக்களே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. அங்க என்ன கொடுத்தனோ அதேதான் உங்களுக்கும். ஆனா அந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன்ப்பா. தமிழ்நாட்டுல நான் எப்படி பொய் பேசின்னு சுத்துனேனோ அதே மாதிரிதான் என் பாண்டிச்சேரியிலும் பொய் பேசின்னு சுத்துவேன். பிகாஸ் எனக்கும் ஒண்ணும் தெரியாது, எனக்கு எழுதி கொடுத்தவனுக்கும் ஒண்ணும் தெரியாது. சொன்னாரு பாத்தியா பாயிண்ட் ஒண்ணு பாத்தியா இல்லையா? இந்தியாலே ரேஷன் கார்டு இல்லாத ஊரு பாண்டிச்சேரிங்க. அங்க கீழே இருக்கிறவலாம் எது நீ பார்த்த? எங்க ஊர்ல ரேஷன் கார்டு இல்லன்னு, ரேஷன் கடை இல்லன்னு நீ பாத்தியா? துப்பிட மாட்டாங்க. அங்க இருக்கிற நான் கேக்குறேன், அங்க இருக்கிற லேடிஸ் அந்த பசங்க யோசிக்க மாட்டாங்களா? தலைவா எங்க ஊர்ல ரேஷன் கடை இருக்குது தலைவா, இப்பதான் நாங்க போய் பருப்பு அரிசியை வாங்கிட்டு வந்த, நீ நான் எங்க ஊர்ல கடை இல்லைன்ற. இந்திய அளவில்
ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். ஒரு தலைவனுக்கு அசிங்கப்பட்டிருப்பார்லன்னா இல்லங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. இவரெல்லாம் எப்படி தலைவர் வச்சு செய்யறானுங்க, இருந்தாலும் இதுக்கும் முட்டு கொடுப்பானுங்க. என்ன சொல்லுவாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லு? இது என்ன சொல்லுவானுங்க நம்ம தான்டா கண்டுபிடிக்கணும். நீ திடீர்னு வேற கேட்ட நான் இப்ப எப்படி சொல்லி ஆகணும். ஏங்க ஒரு 4 வருஷம் இல்லாம இருந்துச்சுங்க, அவரு அந்த 4 வருஷம் கதையை மீன் பண்றாருங்க. அந்த 4 வருஷம் வந்து ரேஷன் கடை பொருளுக்கு பதிலா அதோட மதிப்பு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு டெஸ்டிங் முறை. சரி இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தாங்க. பட் இது சரிப்பட்டு வர மாட்டே. ஏன்னா திடீர்னு பருப்பு விலை உயரும், திடீர்னு அரிசி விலை உயரும், மக்கள் அதால ஈடு கட்ட முடியல. சோ பேக் டு நம்ம நார்மலே வந்துடலாம்னு வந்துட்டாங்க. சோ எங்க அண்ணன் 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்துச்சோ அதை சொன்னாருங்க. எப்படி விட்டு சொல்லாரு, எனக்கு கை கொடுக்கணும். ஆக்சுவலா நீங்க கை கொடுக்கணும்டா, அதை விட்டுட்டு திட்டுறீங்க, இருந்தாலும் வாங்கடா கை கொடுப்போம். சோ இந்த மாதிரி முட்டுக்கட்டுன்னு சுத்தணும். ஒருத்தன் பேப்பர்ல எழுதி தரும் போது ஃபர்ஸ்ட் ஒரு தலைவன் வந்து அதை வெரிஃபை பண்ணும். டேய் ரேஷன் கடை அந்த ஊர்ல இல்லன்னு சொல்றீங்க, உண்மையாலே இல்லையா? உண்மையாவே இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். போன் போடு, பாண்டிச்சேரியில இருக்கிற நிர்வாகிகளுக்கு போன் போட்டு, தம்பி இது மாதிரி ரேஷன் கடை இல்லையாடா, என்னடா? அதே மாதிரி எந்த ஊரை பத்தி பேசுறோமோ அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டுதான் நம்ம பேப்பர் எழுதணும். புசியானது அந்த ஊர் தானங்க, எனக்கு ஒன்றும் புரியலங்க. அது அவருக்கு வந்து புசி எத்தனை வைன் சாப்பிடா நீ வச்சுன்னா கரெக்டா சொல்ல தெரியும். அதை விட்டுட்டு ரேஷன் கடை, அவர் எங்க ரேஷன் கடை சைடு போயிருப்பாரு? ஒரு எம்எல்ஏ வந்தாரு, ஒரு ஊருக்குள்ள ரேஷன் கடை இருக்குன்றத விஜய்க்கு தப்பா எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகணுங்க. பேப்பர் அவர்கிட்டயே காட்டலையா மேடம்? சீக்கிரட்டா படிக்கிறேன். அநியாயம் நடக்குது. இதுல ஒரு தப்பு. அதே மாதிரி சட்டமேன் என்னமோ பாண்டிச்சேரி போலீஸ் சூப்பரா இருக்கிற மாதிரி சொல்றாரு. எங்க சட்டமேன் நூலுங்கள பாண்டிச்சேரி எதுனா ரெக்கார்டு இருக்கா? எதுனா இந்தியா லெவல்ல வந்து பாண்டிச்சேரி சூப்பரா இருக்கு அப்படின்னு எங்கன்னா ஒரு ரெக்கார்டு இருக்கா? ஒரு நம்பர்ஸ் இருக்கா? எதுனா தமிழ்நாடு இஸ் பெட்டர் தென் பாண்டிச்சேரி லா அண்ட் ஆர்டர்ல. போய் எல்லாம் கிரைம் ரிப்போர்ட்டே எடுத்து பாருங்க மிஸ்டர் விஜய். ஏதோ போற போக்குல எவனா ஒருத்தன் எழுதி, ஏங்க என்கிட்டே கூட எவனா ஒருத்தன் எழுதி கொடுத்துட்டு தம்பி வீடியோ இதுல பேசு தம்பினா, நான் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணிட்டு, ஏங்க இது சரியில்லைங்க, இது பேச முடியுங்க, இது பேச முடியாதுங்க, இது ஒர்க் ஆகாதுங்கன்னு சொல்லுவோம். எது ஒரு யூடியூப் சேனல் நடத்துற நாங்களே யாருன்னா எழுதி கொடுத்தாலும் இப்படிதான் சொல்லுவோம். ஆனா இவரு ஒரு தலைவர், போலீஸ பத்தி எதுவும் தெரியல, ரெக்கார்டு ஒண்ணும் தெரியல, ரேஷன் கடையும் தெரியல, போலீஸும் தெரியல. இது மெயினுங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இப்ப நீ ஒரு முதலமைச்சர் ஆவறனா போலீஸ் என்ன பண்ணுது, இங்க என்னெல்லாம் முக்கியமானது தெரியணும். இது பேசிக். இது நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, முதலமைச்சர் ஆகணும்னா எனக்கு தான் ஆசை இல்லையே. நான் ஓட்டு பிரிக்கிறேன். நான் பிஜேபிக்கு பி டீம், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பிஜேபி யாரை எதிர்க்க சொல்லுதோ அவங்களை எதிர்ப்பேன். இப்போதைக்கு நானு திமுக 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 திமுக. எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். என் பேப்பர்ல வந்து ரேஷன் கடை இல்லைன்னு எழுதி வச்சதே யார் தெரியுமா? திமுக தான். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை வின் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.